2 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில. ஏன்னா இன்னைக்கோட நான் வேலைய விட்டு 2 வருஷம் ஆகுது. நான் வேலைய விட்டதுக்கு காரணமே என் பாப்பா தான். அப்போ அவங்க சின்ன பொண்ணா இருந்ததுனால நான் வேலைய விட்டுட்டேன். சரி இன்னைக்கு போய் ரீஜாயின் பண்ணலாம். ஒரு இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருக்காங்க. என் ஃபேவரட் ட்ரெஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் இருக்கும். இங்கே போனால் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போனால் நம்மளுக்கு ஒரு லக்கி அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸும் சரி, இந்த ஒரு எனக்கு ஒரு வாட்சும். அது எனக்கு ஒரு லைட்டாக ஒரு ஃபீலிங். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போனால் கண்டிப்பாக எனக்கு எது இருந்தாலும் செலக்ட் ஆகிருக்கேன் இது வரைக்கும். எங்கே போனாலும் என் பேக்கில் ஒரு சானிடைசர், ஒரு கிளிப்பு, ஒரு கோம் இருக்கும். நைட் ஃபுல்லாக யோசனை திங்க் பண்ணின்னு இருந்தால் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ, என்ன பண்ணுவாங்களோன்னு. நம்ம ஒன்று டென்ஷன் பண்ணால் அவங்க கேட்குறது ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணின்னு போயிட்டு இருந்தேன். வெளியும் மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ சேஃப்டிக்கு அம்ப்ரெல்லா எடுத்து வச்சுன்னு போயின்னு இருந்தேன். திரும்பவும் என் பயணத்தை நோக்கி ஓட போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்டர்வியூ செலக்ட் ஆகறனோ இல்லையோ, ஆனால் திரும்பவும் நான் வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹஸ்பண்டும் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணல. இருந்தாலும் நம்ம வேலைக்கு போனால் தானே நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் நம்ம கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயின்னு இருக்கிறேன்.